கோமதி 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 கோமதி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ சாப்பிடு. ஏதோ அவசர அவசரமா சொல்ல வந்தீங்களே. நான் வேணும்னா வெளியே போய் சாப்பிட்டுமாப்பா? நீ எதுக்குமா, நீ சாப்பிடு. கோமதி வாயேன். கோமதி, உனக்கு விஷயம் தெரியுமா? இவன் பொண்ணு சரளா இல்ல? ஆமா. அவங்க வீட்டு பக்கத்துல கூட அகர்வால் பவன் ஒரு மிட்டாய் கடை இருக்குமே. ஆமா. அந்த மிட்டாய் கடையில கூட கொத்தவரக்கா மாதிரி ஒரு பையன் இருப்பானே, அம்பானியோ சொம்பானியோ பேரு. ஆமா. அந்த பையனையும் சரளாவையும் இன்னைக்கு காலையில இருந்து காணோம். ஐயோ, ஓடி போயிட்டாங்களா? அடக்கடவுளே. கடவுள் என்ன பண்ணுவார் கோமதி? பால்கோவா வாங்க போன போது பாத்துருக்காங்க, பக்கோடா வாங்க போன போது பரிச்சயம் ஏற்பட்டிருக்கு, காராபூந்தி வாங்க போன போது காதல் உண்டாயிடுச்சா? நேத்து ராத்திரி ஓமப்பொடி வாங்க போற போது ஓடி போயிட்டாங்க. ஓடியே போயிட்டாங்க. நல்ல பையனாமா? யாருக்கு தெரியும்? பையன் ஏதோ குஜராத்காரனா. நம்ம சாம்பசிவத்துக்கு அடுத்த வேலை சோரே லாட்டரி. இவன் இந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு குஜராத் வரைக்குமா போய் விசாரிச்சுட்டு வர முடியும்? மனுஷன் இடிஞ்சு போயிருப்பானே. இடிஞ்சு போன பரவாயில்லையே, புழுகிறான். அதுவும் எங்கிட்டயே புழுகிறான். நான் நைசா பொண்ணு எங்கடான்னு கேட்கிறேன், மாயவரத்தில் இருக்கிற மாமா வீட்டுக்கு போயிருக்காங்கிறான். நீங்க ஏன் போய் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இத பார் கோமதி, எங்கேயாவது ஏதாவது நடந்ததுன்னா அது என்ன, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலனா என் மண்டையே வெடிச்சிரும். ஏன் இப்படி அடுத்தவங்களோட வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க? என்ன சொல்ற நீ? நானா அவங்களை காதலிக்க சொன்னேன்? நானா அவங்களை குஜராத் வரைக்கும் ஓட சொன்னேன்? ஒருவும் செய்யாம சும்மா இருக்கிற என்கிட்ட அந்த சாம்பசிவை எதுக்காக புழுகணும்னு கேட்கிறேன். அவனை நான் விட மாட்டேன். அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, உனக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாமா? அப்பா, ஏதாவது ஊர்வம்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏண்டி உமா, பிஎஸ்சி படிச்சு பாஸ் பண்ணது ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்க தானே? மேல என்னடி பண்ண போற? அதெல்லாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க தாண்டி முடிவு பண்ணணும். என்னடி இது? +2 படிச்ச நானே 3 வருஷமா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன். நீயோ கிராஜுவேட், எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியது தானே? அப்பாவுக்கு பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போறது பிடிக்காது. அவர் அந்த காலத்திலே இருக்கிறாரு. இந்த காலத்துல எந்த பையன் பொருளாதாரத்தை தனியா சந்திக்க நினைக்கிறான்? வேலைக்கு போற பொண்ணு தானே வேணுங்கிறான். அதுவும் கவர்மெண்ட் ஜாப், இல்லன்னா பேங்க், இல்லன்னா LIC, இப்படி எங்கேயாவது வேலையில இருந்தா தானே பொண்ணு பார்க்கவே சம்மதிக்கிறான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, பொண்ணுங்கெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயிடணும். அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்கன்னு வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க கூடாது. என்னண்ணே, அவ சின்ன பொண்ணு, அவ சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு நீங்களும் அவளை வேலைக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க? பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்க சொல்ற நியாயம் இருந்தா மத்தவங்க அதை கேட்கணும். இப்ப என்ன, நீ உடனடியா உன் பொண்ணு கல்யாணம் பண்ண போறியா? அத பத்தி நான் இன்னும் ஒண்ணும் யோசிக்கல. ஏன் யோசிக்கல? நீங்க ஒண்ணும் சொல்லலையே. அவன் பொண்ணுடா. நீங்க ஏன் அண்ணனாச்சே. சரி சரி, எப்படியும் அவளுக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணத்தை முடிக்க 1 வருஷமாவது ஆகும்ல? ஆகும்ண்ணே. அது வரைக்கும் ஏன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்? வெளியே தெருவு போயிட்டு வந்தா 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்ல? அப்படின்னா இப்ப நான் என்ன செய்யணும்? டேய், உனக்கு வயசு 50 ஆக போகுது இல்லையா? நீயே ஒரு முடிவெடுறா. நாளைக்கே நான் செத்துட்டேன்னு வச்சுக்க. ஏன்னு அப்படியெல்லாம் வச்சுக்கணும்? சும்மா வச்சுக்கன்னு தானே சொல்றேன். சரி வச்சுக்கிறேன். அப்போ என் பாடிய நீயே தானே எடுத்து போடுவேன். நானே எந்திரிச்சு டேய் என் பாடி எடுத்து போடுறான்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பியா? நாளைக்கே ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் சுத்துறேன்னு வச்சுக்க. சும்மா வச்சுக்க தானே சொன்னேன். சரி வச்சுக்கிறேன். அப்போ உங்க பாடியை நான் எடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது இல்லையா? வச்சுக்கிறதுங்கிற போது 2 பக்கமும் பாரபட்சம் இல்லாம வச்சுக்கணும்னே. அப்போ நீயா எந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்றேன்? பிறந்ததுல இருந்து அதானே பழக்கம். சரிடா, உமா வேலைக்கு அனுப்பு, தப்பு இல்ல. சரிண்ணே. உட்காரு உட்காரு. குட் மார்னிங். ஹாய் மீனா. அப்புறம் என்ன விஷயம்? என்னங்க இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்? ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிட்டு போகுது. நான் வேலைக்கு போக வேண்டாமா? இந்த ரிசார்ட்டோட ஓனரோட பெட்டினி. உன்னை எவன் வேலை செய்ய சொல்றது? சொல்ல, அவன் சீட்டை கழிச்சிடறேன். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன? என் ரிலேட்டிவ் ஒருத்தி கூட்டு வந்திருக்கேன், அவளுக்கு வேலை போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதானே? அப்பாயிண்டட். வேலை கொடுத்தாச்சு. நான் சொன்னேன் ஜேம்ஸ் கிட்ட சொல்லி உடனே அவங்கள டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லு. ஓகே?
இப்போதைக்கு இவங்கள ஸ்டெல்லாவோட அசிஸ்டன்ட்டா ரிசப்ஷன்ல போட்டுக்கிறேன். ஓகே ஜேம்ஸ். வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ சார். ஏமா ஸ்டெல்லா, இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி ஆளுங்க வர மாட்டாங்களா? இது மத்த ஹோட்டல் மாதிரி இல்ல, இது பீச் ரெசார்ட். பணக்காரங்க ஹாலிடேஸ்ல எந்த தொந்தரவும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கத்தான் இங்க வருவாங்க. சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடேஸ்ல மட்டும் ஃபுல்லா இருக்கும். மத்த நாளுங்கள்ல காலியா தான் இருக்கும். அப்ப கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகாமல முதலாளி ஹோட்டல் நடத்துறாரு. நீ கவுண்டரை பாத்துக்க, நான் கேஷியர் கிட்ட கேஷை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். ரூம் இருக்கா? என்னமா ரூம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன யோசனை? சாரி, ரூம் இல்ல. அவங்க இருக்குங்கறாங்க. ஐ அம் தி மேனேஜர் ஹியர். நான் சொல்றேன் ரூம் இல்ல. காரணம் அந்த போர்டை பாத்தீங்களா? ரைட்ஸ் ஆஃப் அட்மிஷன் ரிசர்வ்ட். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? யாருக்கு ரூம் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது எங்க இஷ்டம். உங்களுக்கு ரூம் இல்ல, ப்ளீஸ் லீவ். டேய் வாடா போலாம். போலாம், ரெசார்ட் நடத்துறாங்க. ஏய், you look very smart. Bye. ஏண்டி துட்டு கொடுத்தா அவன ஸ்மார்ட்டுங்கற? அவங்கள பார்த்தாலே தப்பான ஆளுங்கன்னு தெரியலையா உங்களுக்கு? தெரிஞ்சது. பின்ன ரூம் இல்ல ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? அப்படி சொல்லலாமான்னு தெரியல. ஓ, இப்ப சொல்றேன், சரியா கேட்டுக்கங்க. இனிமே இந்த மாதிரி யாராவது வந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி ரூம் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஓகே? ஓகே சார். பெண்மைக்கு ஒரு வரம்பு இருக்கு, அதே மாதிரி ஆண்மைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. இது ரெண்டையும் கெடுக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல இடம் கிடையாது. ஓகே? சரிங்க. மிஸ்டர் ஜேம்ஸ் சார், நாம கொஞ்சம் தனியா பேசலாமா? லட்சக்கணக்கில் US$ போட்டு இந்த பீச் ரிசார்ட்டை வாங்கினது என் பொண்டாட்டி. ஒரு நாளைக்கு 2 தடவை அமெரிக்கால இருந்து போன் பண்றாயா? போட்ட முதலுக்கு லாபம் போதாது, போட்ட முதலுக்கு லாபம் போதாதுன்னு கரடியா கத்துறா. அவளுக்கு நீங்க பதில் சொல்றது இல்ல, நான் தான் பதில் சொல்றேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட்டம் வருதியா? ஆனா வீக் டேஸ்ல அடிச்சிட்டு இருக்கோம். அப்பப்போ வர 1-2 கஸ்டமரையும் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு துரத்தி விட்டா எப்படி? வீக் டேஸ்ல இந்த மாதிரி சீப் கிரவுட் எல்லாம் அனுமதிக்க ஆரம்பிச்சா சண்டேஸ்ல யூசுவலா வர ஃபேமிலி பீப்புள் நிச்சயமா வர மாட்டாங்க சார். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி பீப்புளோட குட்வில் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம். புல்ஷிட். ஒத்த ரூபாயா எண்ணி செலவழிக்கிற ஃபேமிலி பீப்புள் எனக்கு வேணாயா? ரூபா கட்ட கவலை இல்லாம தூக்கி போடுற ஜல்சா பேர் வழி தான் எனக்கு வேணும். பிசினஸ்ல ஒரு கண்ணியம் வேணாமா சார்? கன்சியை சம்பாதிக்க தான் வந்தேன். ஆண்டி படமா திருவோட்டு பசங்களா வந்து தங்குறதுக்கு பீச் ரிசார்ட்டியா? மியாமில பீச் ரிசார்ட் பாத்திருக்கியா சார்? குழந்தைகளுக்குன்னு தனியா ஒரு பார்க் போட்டு அதுல இந்த ராட்டம், சறுக்கு மரம், ஊஞ்சல், சீசா அதெல்லாம் போட்டாலே போதும், பிசினஸ் தூக்கும் சார். இன்ஃபேக்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு 20-30 ஜூலா வாங்கி நம்ம இங்கெல்லாம் கட்டணும் சார். என்னது சீசா ஜூலாவா? ரூமுக்கு டிவி எதுக்காக வச்சிருக்கோம்? லைட்ல வீடியோல ப்ளூ ஃபிலிம் போடியா? கூட்டம் எப்படி ஏறுதுன்னு பாரு. சாரி சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல சேரணும்னு கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சு பகலா படிச்சு இன்ஸ்டிடியூட்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா பாஸ் பண்ணது புரோக்கர் வேலை பண்ண இல்ல சார். ஐ அம் நாட் a pimp சார். யோ, இந்த ஹோட்டலுக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா? இந்த ஹோட்டல்ல நான் மேனேஜரா இருக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டல் கௌரவத்துக்கு நான் தான் சார் முதலாளி. ஓ, ஐ see. You are dismissed. அக்கவுண்டன்ட்ட பார்த்து உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு கிளம்பு. ஏதாவது ஆசிரமமா பார்த்து அப்ளிகேஷன் போடியா? சாமியாரும் சன்னியாசியும் வந்து தங்குவான், உனக்கு பிரச்சனையா இருக்காது. தினமே தான் கலாகாலட்சமா போய் கன்ட்ரி ப்ரூட் பெருசா படிச்சுட்டு வந்துட்டானுங்க. பெண்மைக்கு ஒரு வரம்பு இருக்கு, அதே மாதிரி ஆண்மைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. சாரி சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல சேரணும்னு கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சு பகலா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணது புரோக்கர் வேலை பார்க்க இல்ல சார். இந்த ஹோட்டல் மேனேஜரா நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டல் கௌரவத்துக்கு நான் தான் சார் முதலாளி.
சார், அம்மா அமெரிக்காவில இருந்து பேசுறாங்க சார். ஹலோ லட்சுமி, ஹலோ ஷாம். என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? நேத்து ராத்திரி போன் பண்ணேன். சீக்கிரமே தூங்கிட்டீங்க போல இருக்கே. ஆமா லட்சுமி, ஓவர் ஒர்க். ஓவர் ஒர்க்கா இல்ல ஓவர் ட்ரிங்கா? உனக்கு எப்பயுமே சந்தேகம் தான். டோன்ட் நோ யூ. ஆமா, ஜேம்ஸ் ஏன் வேலையை விட்டு நிறுத்துனீங்க? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆன்சர் மீ. ஜேம்ஸ் ஏன் வேலையை விட்டு நிறுத்துனீங்க? அது அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டான். டோன்ட் பிளாக். எல்லாம் எனக்கு தெரியும். கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? அத ஒரு டீசன்ட் ஹோட்டலா நடத்தணும்னு ஜேம்ஸ் ஆசைப்பட்டாரு. ஒரு கேளிக்கை விடுதியா நடத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. Am I correct? Hello? Hello? Shyam, can you hear me? Hello? 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 யார் சொன்னாங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன? அங்க டீசன்ட்டா ஹோட்டல் நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியலன்னா அந்த ரிசார்ட்டையே வித்துட்டு அடுத்த ஃளைட்ல அமெரிக்கா வந்து சேருங்க. You don't stoop down. சாக்கடையில துட்டு பறிக்க பணம் சேர்க்கறது எனக்கு சம்மதம் கிடையாது. நாளைக்கு நான் திரும்பவும் போன் பண்றச்ச ஜேம்ஸ் அங்க வேலையில இருக்கணும். யோ, அந்த ஜேம்ஸ் வீட்டுக்கு போய் அவனை வர சொல்லியா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் முதலாளி மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரா? ஆமா. சரியான துக்ளக் சார் அவரு. ஷட் அப். முதலாளியை பத்தி தப்பா பேசினா எங்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வரைக்கும் அவர்தான் மாஸ்டர். நான் நீ எல்லாரும் சின்சியர் டாக்ஸ், அவ்வளவுதான். எஸ் சார். திருப்பி அவரை பத்தி கண்டபடி பேசின உன்னை வேலையில இருந்து நீக்கிடுவேன். இஸ் இட் கிளியர்? எஸ் சார். யூ மே கோ. எஸ் சார். முதல்ல அந்த பட்டனை போடு. சரி சார். என்னென்ன வர சொன்னீங்களாமே? ஆமா, உட்கார். இல்ல பரவாயில்ல. மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரு வயசு இருக்குடா. 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல இருந்தா உனக்கு முட்டி குடையும் இல்ல? ஆமா குடையும். அதை இழுத்து போடு. உட்கார். சொல்லுங்க. நாளையோட உமாவுக்கு 20 வயசு பூர்த்தி ஆகுது இல்ல? ஆமா. நீ என்ன செய்யற? நாளைக்கு காலையில உமாவையும் உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு கோயிலுக்கு வா. உமா ஜாதகத்தையும் கையோட எடுத்துட்டு வா. அம்மன் காலடியில ஜாதகத்தை வச்சுட்டு உமா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரிண்ணே. இந்த பாலவாக்கத்துல கமலநாதனோட பெரிய கல்யாண புரோக்கர் யாரும் கிடையாது. அவன் தான் 4 இடம் சுத்துறவன். அவனையும் கோயிலுக்கு வர சொல்லு. அவன்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துருவோம். என்னடா எந்திரிச்சிட்ட? இல்ல கமலநாதனை கூட்டிட்டு வர சொன்னீங்களே, அதான் எப்படின்னு பாக்குறேன். கமலநாதனை கல்யாண புரோக்கர் கமலநாதனை தான் கூட்டிட்டு வர சொன்னேன், வேற எந்த விதத்துல இல்ல. அது சரி, இப்போ கமலநாதன் வீட்டுக்கு யார் போறது? அதான் உன் பையன் பொண்ணெல்லாம் இப்ப அங்க போயிட்டு தானே வர்றாங்க. அவங்களும் போக கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க போனா தப்பு இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். குடும்ப பகை ஒரு தலைமுறையோட முடியட்டும் தான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் இது கல்யாண விஷயம், நீயே நேர போ. கமலநாதன் வீட்டுக்கு நான் போகணுமா? ஆமாடா, நீ தான் போகலாம், தப்பு இல்ல, போயிட்டு வா. சரிண்ணே. நீங்களா? வாங்க வாங்க. அம்மா நீங்க வாங்க வாங்க. கோமதி உட்காருங்க. கோமதி, யார் வந்திருக்கா பாரு. வாங்க. இந்தம்மா பூ. நான் என்னைக்கும் பூ வச்சுக்கிறது இல்ல. அம்மா வச்சுக்குவாங்க. சாமி கிட்ட வச்சுட்டீங்க, அதுவும் நல்லதுதான். என்ன கோமதி சும்மா நின்னுட்டு இருக்கிற? வராதவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போய் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. முதல்ல என் கையால காபி சாப்பிட வரேன்னு அவர்கிட்ட விசாரிங்க. ஒரு காபி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம். கமல்நாதன், நாளைக்கு என் பொண்ணு உமா ஜாதகத்தை நாங்க எடுக்கிறோம்.
நாளைக்கு காலையில 7 மணிக்கு நீங்க அம்மன் கோயிலுக்கு வந்துட்டா அம்மன் கோயில் சன்னதியில ஜாதகத்தை வச்சுட்டு உங்க கையில கொடுத்துருவோம். நீங்க தான் அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்லணும். காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வேணா இன்னைக்கு ராத்திரி அம்மன் கோயில போய் படுத்து கிடக்க தயார். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா?